என்னப்பா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல, ரொம்ப குழப்பத்துல இருக்க மாதிரி தெரியுது இன்னைக்கு உங்க முகம் பாக்குறதுக்கு. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நம்ம இதை நம்பலாமா நம்ப கூடாதா? இது நம்ம லைஃப்ல நடந்த ஒரு விஷயமா? இது கரெக்டா இருக்குமா? அட நம்ம வாழ்க்கையிலே இது நடந்துருச்சா? இது நான் நம்பிட்டா வேண்டாமான்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க. சிம்பிளா ஒன்று சொல்லட்டா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1வது பேஜ் முடிஞ்சா 2வது பேஜ்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம்னு ஒன்று இருந்தா இன்னொரு முகம்ன்றது கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த விஷயத்த நம்ம நம்பலாமா வேண்டாமா? இது இவங்க சொன்ன பர்சன் சொன்னது கரெக்டா? என்னதான் நம்ம க்ளோஸான பர்சனா இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக கண்மூடித்தனமா யாரையும் நம்பிடக்கூடாது. ஏன்னா முகத்துக்கு நேர சிரிக்கிற கண்கள் தான் முதுகுக்கு பின்னாடி சீரும்னு சொல்லுவாங்க. அதனால முகத்துக்கு முன்னாடி சிரிக்கிற கண்கள் எல்லாத்தையும் தன்னோட உண்மையான கண்ணு, வல்லமையான கண்ணு நம்புறதை விட கொஞ்சம் அந்த நம்பிக்கையை தூக்கி தூர வச்சுட்டு அந்த பர்சன் நமக்கு எல்லாம் கரெக்டா தான் சொல்லுவாங்களான்னு கொஞ்சம் யோசிங்க. எதையுமே கண்ணால காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். உங்க லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா, தயவு செஞ்சு அது ஒண்ணுக்கு 2 தடவை யோசிச்சுட்டு அந்த பிராக்டிக்கல் அந்த விஷயம் அதுதானான்றதை செக் பண்ணி பாத்துருங்க. எதுவுமே மத்தவங்க சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா நம்பி கடைசியில் அவங்க நான் சொல்லவே இல்லைன்னு கலந்துட்டு போகிறது ரொம்ப நேரம் ஆகாது. யாரையும் நம்பி ஏமாந்து போயிடாடுங்க. தீர விசாரிச்சு முடிவெடுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.